சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாபர் சாதிக்கை ஜூலை 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி. வணக்கம். வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக கடந்த மார்ச் மாதம் மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் திமுக முன்னாள் நிர்வாகியும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். பிறகு அவருக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையின் தனியாக வழக்கு பதிவு செய்து ஜூன் 26ஆம் தேதி அவரை கைது செய்தது. டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை சிறை மாற்ற வாரண்ட் மூலமாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு இன்றைக்கு ஜாபர் சாதிக் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை நீதிமன்ற காவலில் வைக்கவும் 15 நாட்கள் தங்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் அமலாக்கத்துறை சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி அல்லி பிறகு ஜாபர் சாதிக்கிடம் இந்த வழக்கு குறித்து அமலாக்கத்துறை ஏதேனும் துன்புறுத்தல்கள் செய்தார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த ஜாபர் சாதிக் அவலாக்கத்துறை தன்னை ஏற்கனவே 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்திருப்பதாகவும் சமூகத்தில் முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய 4 பேரை இந்த வழக்கில் இணைக்க அமலாக்கத்துறை முயற்சி செய்ததாகவும் அதற்கு அவர்களுடைய பெயர்களை தெரிவிக்கும்படி தன்னிடம் கூறியதாகவும் குற்றம் சாட்டினார். அதற்காகவே தன்னை துன்புறுத்துவதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து வரும் 29ஆம் தேதி வரைக்கும் ஜாபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்ட நீதிபதி 15 நாட்கள் நீதிமன்ற தங்கள் காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்ற அமலாக்கத்துறையின் மனு மீதான விசாரணை நாளை தள்ளி வைத்தார். அதுவரைக்கும் புழல் சிறையில் ஜாபர் சாதிக்கை அடைக்க உத்தரவிட்ட நீதிபதி நாளை அவரை ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.